ஒரு அழகான கிராமத்தில் ஆரவ் என்ற சிறுவன் வாழ்ந்தான். கற்பனை கலந்த எல்லா புத்தகங்களையும் ஆரவ் ஆர்வமாக படிப்பான். ஒரு நாள் பழைய நூலகத்தில் ஒரு வித்தியாசமான புத்தகம் அவன் கண்களில் பட்டது. அது சாதாரண புத்தகம் இல்ல, மந்திர புத்தகம். அவன் அதை திறந்தவுடன் அறை முழுக்க நீல ஒளி பரவியது. அந்த ஒளி ஆரவை சுற்றி அவனை ஒரு மந்திர சுரங்கத்துக்குள் இழுத்துச் சென்றது. அவன் கண் திறந்தபோது அவன் கடலுக்கு அடியில் இருந்தான். சுற்றிலும் வண்ணமயமான மீன்கள், பிரகாசிக்கும் பவளங்கள், அற்புதமான உலகம். தூரத்தில் முத்துக்களாலான ஒரு பெரிய அரண்மனை தெரிந்தது. அப்போது கடற்கன்னி அவன் முன்வந்து, வணக்கம் ஆரவ், நான் நீராலியா, கடலின் காவலாளி. அங்கு மீன் குழந்தைகள் படிக்கும் பள்ளி இருந்தது. ஆனால் கடலின் ஒரு பகுதி இருட்டாக இருந்தது. மந்திர ஒளி முத்து காணாமல் போய்விட்டது. அதனால் இந்த பகுதி இருளானது. நீராலியாவின் கதை கேட்டதும் ஆரவ் தனது மந்திர புத்தகத்தை திறந்தான். புத்தகத்திலிருந்து ஒரு மந்திர வரைபடம் மேலெழுந்தது. அது ஒளிமுத்து இருக்கும் குகையை காட்டியது. தைரியமும் நல்ல மனம் உள்ளவர்க்கே அனுமதி என்றது. குகையை நோக்கி சென்றார்கள். ஆனால் அந்த குகைக்கு முன், நான் கடல் நண்பர்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன். காவலர்கள் வழிவிட்டனர். ஆரவ் மற்றும் நீராலியா குகைக்குள் நுழைந்தனர். குகையின் நடுவில் ஒளிமுத்து இருள் சங்கிலிகளில் சிக்கியிருந்தது. ஆரவ் புத்தகத்தை உயர்த்தினான். அதிலிருந்து வெளிவந்த ஒளி சங்கிலிகளை உடைத்தது. ஒளிமுத்து விடுதலையானவுடன் கடல் முழுவதும் மீண்டும் பிரகாசித்தது. நீ கடலின் உண்மையான நண்பன். மந்திர புத்தகம் மீண்டும் ஒளிர்ந்தது. ஆரவ் வீட்டிற்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்தது. போகலாம். அவன் கண் திறந்தபோது அவன் தனது அறையிலே இருந்தான். ஆனால் அந்த புத்தகம் இன்னும் மெதுவாக பிரகாசித்தது. அதில் இன்னும் பல உலகங்களின் படங்கள் தோன்றின. Subscribe to my channel and click the bell icon.